விருச்சிக ராசி குரு பெயர்ச்சி பலனை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை சித்திரை 28ஆம் தேதி பகல் 1:24 குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு செல்கின்றார். அதனுடைய பலாபலன்களை பற்றி பார்ப்போம். குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய ஸ்தானங்களை பார்வையிடுகிறார். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த 2ஆம் இடம் மிக அதிர்ஷ்டத்திற்கு உள்ளான இடமாகும். எல்லா அதிர்ஷ்டங்களும் நமக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி தனவிருத்தி, தனம்னாலே பணம் வந்து பல வகைகளிலும் இதுவரைக்கும் நமக்கு தடங்கள் ஏற்பட்ட பணங்கள், கடன்கள் இருக்கக்கூடிய எல்லாமே அடைபட்டு நிறைய வருமானம், பல முறைகளிலும் வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது நமக்கு இந்த குரு பெயர்ச்சியில் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை சீர்படுத்தப்படும். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள்லாம் இருந்தால் கூட இனி வரும் காலங்களில் குடும்ப ஒற்றுமை இந்த ஒரு வருட காலத்திற்கு மிக அற்புதமாக இருக்கும். கண்களில் நோய்கள் ஏற்பட்டிருந்தால் அது நிவர்த்தியாகும். கல்வி வந்து நமக்கு வந்து மேற்படிப்புக்கு உண்டான பயணங்கள் மிக சிறப்பாக இருக்கும். தற்பொழுது கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்கள், மேற்படிப்புக்காக பயணப்பட்டு கொண்டிருக்கும் மாணவர்கள், தொழிற்கல்வி, மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, இது மாதிரி நிறைய படிப்புகள் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் காணப்படும். பெருந்தனம் சேரும் அப்படிங்கிறாங்க. பெருந்தனம் சேரும்னா நமக்கு வந்து இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு தனம். எப்போவுமே 2ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது எதிர்பாராத பணங்கள் நிறைய சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு உருவாகும். இதுவரைக்கும் நாம் சொல்கிறது வந்து சபையில் ஈடுபடாமல் இருந்தாலும் இனி வரும் காலங்களில் நம்முடைய வார்த்தைக்கு மதிப்பு அதிகம் உண்டாகும். அதே மாதிரி பொன், வெள்ளி, ஆபரணங்கள் இவை அனைத்தும் சேரும் காலங்கள். நண்பர்களால் வந்து நமக்கு நல்ல நட்பு ஸ்தானம், நல்ல இது கிடைக்கும், நமக்கு வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் இவையெல்லாம் நமக்கு சேரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே நமக்கு இந்த குரு பெயர்ச்சியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், இது மாதிரி சுபகாரியங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் நடைபெற வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள், நம்ம வந்து இப்போ புதுசாக வண்டி வாங்கணும், மோட்டார் சைக்கிள், கார், வேன், லாரி, ட்ராவல்ஸ், இது மாதிரி நிறைய வண்டி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் ஏற்படும். சுபகாரியங்கள் எல்லாமே செய்யலாம். வீட்டில் திருமணம், காது குத்து, நிச்சயதார்த்தம், இது மாதிரி எல்லா சுபகாரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டங்கள். நிறைய புகழ் உண்டாகும். தாயாருக்கு சுகங்கள் ஏற்படும். தாயார் வழியில் சொத்து சேரும். உறவினர்கள் எல்லாம் நமக்கு வந்து நல்ல நட்பு பாராட்டுவாங்க. ஜாதகத்தில் வந்து செவ்வாய் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் இந்த காலகட்டங்களில் நமக்கு புதையல் கூட கிடைக்கலாம், அல்லது லாட்ரி சீட் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும். எதிர்பாராத திடீர் யோகங்கள் உண்டாகும். இந்த மாதிரி அடுத்ததாக நம்ம வீட்டுகளில் கால்நடை ஜீவனங்கள், ஆடு, மாடு, கோழி, இது மாதிரி அனைத்து விதமான கால்நடை ஜீவனங்களும் விருத்தி அம்சம் உண்டாகும். நிறைய வாங்கலாம், விற்கலாம். இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் உண்டாகும். நிறைய கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய காலங்கள் இது. சுகமாக, அதாவது வந்து எல்லாமே சுகம் ஏற்படும். துன்பத்தை விட இன்பம் அதிகம் உண்டாகும். மேலும் கல்வி அதிகமாக கற்கக்கூடிய காலங்கள், அடுத்தவருக்கு ஆலோசனை செய்யக்கூடிய நேரமும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது அமையக்கூடிய நேரங்களாகும். இப்போ பிரசவித்த பெண்கள் அவங்களுக்கெல்லாம் சிரமம் குறைஞ்சு நல்லாயிருக்கும். ஏன்னா குரு பார்வைப்படுறதுனால குழந்தை பாக்கியம் நல்லாயிருக்கும்.
குழந்தை பெறாதவர்களுக்கு குழந்தை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும். நிலம் வீடு இல்லாதவர்களுக்கு வாங்க வாய்ப்பு இருக்கிறது. தூரதேச பிரயாணம், அதாவது வெளிநாட்டில் வேலை செய்கிறது, அந்த தொழில் மூலம் வருமானம். ரெண்டாவது கட்டில் மெத்தை. கட்டில் மெத்தையெல்லாம் நம்ம எல்லாருமே மெத்தையில் படுக்க முடியாது. அதுக்குண்டான சில யோகங்கள் இருக்கணும். அந்த யோகங்கள்லாம் இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதுவரை தூக்கம் இல்லாமல் புரண்டு படுத்து கொண்டிருந்தவர்களுக்கு இனி தூக்கம் நன்றாக வரும். அயன சயன மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை குரு பார்த்தாலே தூக்கம் நன்றாக வரும். தேவையில்லாத கனவுகள்லாம் இனி வராது. அதே மாதிரி தான தர்மங்கள், புண்ணியம், கொடை, அதாவது தான தர்மங்கள்லாம் நிறைய நம்ம செய்கிறோம். கோயில்களுக்கெல்லாம் நிறைய திருப்பணிக்கு நிறைய கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்குறோன்னா நமக்கு நிறைய வரணும். வந்தால் தானே நம்ம கொடுக்க முடியும். நிறைய வரும், நாம் கொடுக்கலாம். அதே மாதிரி சொல்கிறாங்க, வெளிநாட்டில் வேலை தேடி அலைபவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதிகப்படியான செலவுகள் ஏற்படும். அது இந்த காலகட்டங்களில் சுப செலவாக இருக்கும். தேவையில்லாத செலவாக இருக்காது, சுப செலவாக இருக்கும். இன்ப துன்பம், பெண் போக சயன சுகம், இதெல்லாம் நமக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கும். மனைவியோட சண்டை கிண்டை போட்டவர்கள், விவாகரத்தானவர்கள், சதாசர்வ காலமும் மனைவியுடன் சண்டை போடுவர்களுக்கெல்லாம் இனி ஒற்றுமை ஏற்பட்டு தாம்பத்திய வாழ்க்கையில் இன்பம் அதிகரிக்கும். இந்த காலகட்டங்களில் தான தர்ம யோகம், இந்த தான தர்ம யோகம் அப்படிங்கிறது இந்த 12ஆம் இடம் பார்க்குறதுனால நமக்கு கிடைக்கிது. அதனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நிறைய தானங்கள் செய்யலாம், தர்மங்கள் செய்யலாம். அதனால் யோகங்கள் உண்டாகும். மேலும் மேலும் சொத்து சேர்க்கை நிறைய உண்டாகும் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி நேயர்கள் முருகப்பெருமானை வணங்கி வர வேண்டும். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய், செவ்வாய்க்கு அதிபதி முருகன். அதனால் முருகனை வணங்கி வர வேண்டும். முருகனை, வடக்கு பார்த்த முருகனை வணங்கி வந்தால் இவர்களுக்கு சகல சௌபாக்கியமும் உண்டாகும். வாழ்க்கை சிறக்கும். வணக்கம்.